بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அன்பு மாணவர்களே, மாணவியர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்கள் குறிப்பெடுக்கிறீங்க, மேல இருக்கக்கூடிய மாணவியர்கள் குறிப்பிடுங்கள். தாய்மார்கள் அமைதி காத்து சொல்லப்படும் செய்திகளை கேளுங்கள். பெரியோர்களும் பேசாமல் சொல்லப்படும் செய்திகளை கேளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாம தொடர் வகுப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக பார்த்து வந்த தொடர் வகுப்பு என்ன? முன்மாதிரியான ஆளுமைகள். முன்மாதிரியான ஆளுமைகள் மனித சமூகத்திற்கு முன்மாதிரிகளாக அல்லாஹு தஆலா இறை தூதர்களை அனுப்பி வைத்தான். அவங்க சிறந்த முன்மாதிரிகளாகவும் சிறந்த ஆளுமைகளாகவும் பல திறன்கள் மிக்கவர்களாகவும் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்திருந்தான். சரிங்களாமா? அதை தொடர்ந்து கடந்த 2 வகுப்புகளாக கைருல் குரூன், சிறந்த தலைமுறையினர், சிறந்த தலைமுறையினர்களை பற்றி நாம் பார்த்தோம். அவங்க யாரு? சஹாபாக்கள், தாபிஉன்கள், அத்பாஉ தாபிஈன்கள். சரிங்களாமா? சரி. இன்றைய வகுப்பிலிருந்து நாம் பார்க்க இருப்பது, இப்ப வரக்கூடிய நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சீதோசனம் கிளைமேட் என்னன்னு சொன்னா குளிர்காலம், மழை மற்றும் குளிர்காலங்கள். மழைக்காலம், குளிர்காலம். நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப மழை காலமாக இருக்குது. மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழைகள் பெய்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் அல்லாஹு தஆலா நமக்கு அழகான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சலுகைகளை, இலகுவான நிலைகளை நம்முடைய மார்க்கத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றான். சரிங்களாமா? அதை பற்றி தான் இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை இது. மழைக்காலம், குளிர்காலம், அதுக்கு அடுத்ததாக கோடை காலம் என்று பல பருவ காலங்களை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு காலங்களிலும் நமக்கு நன்மைகள் இருக்கின்றன. சில நம்மால் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சில அசௌகரியமான முடியாத சில நிலைகளும் இருக்கிறது. இப்போ குளிர்காலம் வந்துட்டா நமக்கு தாங்க முடியாத குளிர் நமக்கு ஏற்படும். மழை காலத்தில் வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு மழைகள் ஏற்படும். அப்போ தொழ முடியாத நிலைகள், பள்ளிக்கு சென்று தொழ முடியாத நிலைகள் நமக்கு ஏற்படலாம். இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எப்படி நாம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறான். சரிங்களாமா? 1வது, குளிர் மற்றும் மழை காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை தான் நாம் அணியக்கூடிய சாக்ஸ், அதே போல தலப்பாகை, அதே போல ஷூஸ். இப்ப இதெல்லாம் நம்ம குளிர்காலம் அதே போல மழை காலங்களில் அதை அணிவதும் அதை கலட்டுவதும் நமக்கு என்னவாக இருக்கும்? சிரமமாக இருக்கும். கடுமையான குளிர் சமயங்களில் எப்போதுமே நாம இங்க சாக்ஸ் போட்ட நிலையிலே நாம இருப்போம். பெரும்பாலும் சில பேர் சாக்ஸ் போடாம இருப்பாங்க. ஆனா சாக்ஸ் போட்டு நம்முடைய கால் பாதங்களை பாதுகாத்துக் கொள்வது நமக்கு அவசியமாகும். சரி, அந்த அடிப்படையில அல் மஸ்ஹு அலல் குஃபைன் வல் ஜௌரபைன் வல் இமாமா வல் ஹிமார். முதலாவது சட்டம் என்னன்னு சொன்னா, 2 ஷூஸ்கள் மீது மஸ்ஹ் செய்வது, தலப்பாகை மீது மஸ்ஹ் செய்வது. ஜௌரபைன் சொன்னா சாக்ஸ்,
சாக்ஸுகள் மீது, இரு சாக்ஸுகள் மீது மஸ்ஹ் செய்வது, அதே போல பெண்கள் அணியக்கூடிய முக்காடு, தலையில் அணியக்கூடிய முக்காடின் மீது மஸ்ஹ் செய்வதனுடைய சட்டத்தை பார்க்க இருக்கின்றோம். மஸ்ஹ்னா ஈரக்கையால் தடவுதல். சரிங்களாமா? சரி. நாம இந்த குளிர்காலங்களில், மழை காலங்களில் ஷூஸ் அணியக்கூடிய நிலைகள் நமக்கு இருக்குது. அதே போல சாக்ஸ் அணியக்கூடிய நிலை இருக்குது. இமாமா தலப்பாக அணியக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. ஊர்களில் இருக்கக்கூடிய இமாம்கள், தொலை வைக்கக்கூடியவங்க அணிவாங்க. திமார், பெண்கள் தலைக்கு முக்காடு அணியக்கூடிய நிலைகள். தலப்பாகைன்னா இதான் தலப்பாகை. தலைக்கு மேல இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதான் தலப்பாகை. இந்த தலப்பாகைலாம் டக்குன்னு என்ன செய்ய முடியாது, கலட்ட முடியாது. அதே போல சாக்ஸை என்ன செய்ய முடியாது, கலட்ட முடியாது. அடிக்கடி கழட்டி மாட்டி ஒது செய்யறது நமக்கு என்னவா இருக்கும், சிரமமாக இருக்கும். இது அது தொப்பி, இது தலப்பா, இதான் தலப்பா. அதே போல ஷூஸ் போட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதையும் அடிக்கடி கலட்டுவது என்னவாக இருக்கும், சிரமமாக இருக்கும். சரிங்களா? ஷூஸ் போட்ட நிலையில் நம்ம என்ன செய்யலாம், தொழலாம். அப்படியான சந்தர்ப்பங்களில் ஷூஸ் போட்ட நிலையிலே நம்ம ஷூஸ் போடும்போது ஒதோடு போட்டிருந்தோம் சொன்னா திரும்ப கலட்ட தேவையில்லை. அதுக்கு மேல் என்ன செய்து கொள்ளலாம், மஸ்ஹ் செய்து கொள்ளலாம். சரி, பாருங்க, அதற்கான ஆதாரம் தான் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரம். ஆனால் ஷூஸ் போடும் போதும் சாக்ஸ் அணியும் போதும் நிபந்தனை இருக்குது. அது என்னன்னு சொன்னா, அந்த ரெண்டையும் நாம் அணியும் போது சுத்தமான நிலையில அணிய வேண்டும். ஒது செய்த பிறகு ஷூஸையும் சாக்ஸையும் நாம் அணிந்திருந்தால் அடுத்து நாம ஒது செய்யும் போது ஷூஸையும் சாக்ஸையும் என்ன செய்ய தேவையில்லை, கலட்ட தேவையில்லை. அதுக்கு மேல் மஸ்ஹ் செய்தாலே போதுமானது. அதற்கான ஆதாரம் ஆமிர் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனக்கு உர்வத் இப்னு முகீரா அவங்க அறிவித்தார்கள். அவங்களுடைய தந்தையான முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து உர்வா அவர்களின் மகனாரான உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். குன்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ذات லைலத்தின் ஃபீ மஸீரா, ஒரு பயணத்தில் ஒரு இரவிலே நான் இருந்தேன். அப்போது நபி அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், அமஅக மாஉன், உங்களிடத்தில் தண்ணீர் இருக்கிறதா என்பதாக என்னிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நான் சொன்னேன், நாம் இந்த இடத்திலே தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னேன். நபி அவர்கள் வாகனித்து வந்த அந்த வாகனத்திலிருந்து கீழே இறங்கி இரவினுடைய இருளிலே மறையும் அளவிற்கு என்ன செஞ்சாங்க, நடந்து போனாங்க. அதாவது இது எதை விளக்குதுன்னு சொன்னா, நம்முடைய தேவையான மலம் ஜலம் கழிக்கும் போது இன்னொரு மனிதருக்கு முன்னால தெரியும் விதமாக என்ன செய்யக்கூடாது, அருகிலே மலம் ஜலம் கழிப்பது கூடாது. நபி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மற்றவருடைய பார்வையிலிருந்து தூரமாகும் அளவிற்கு, மறையும் அளவிற்கு தூரமாக போயிருக்கிறாங்க. புரியுதுங்களாமா? அப்ப வீட்டுல, பாத்ரூம்ல அல்லது ஸ்கூல்ல எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவர்கள் நம்மை பார்க்கும் விதமாக மலம் ஜலம் கழிப்பது சரியானது அல்ல. மற்றவர்களுடைய பார்வை விட்டும் என்ன செய்யணும், நாம மறைந்த நிலையில மலம் ஜலம் கழிக்கணும். புரியுதுங்களாமா? சரி, நண்பர் தானே, ஃப்ரெண்டு தானே, அவங்க ஒது செய்யும் போது நாம என்ன செய்யறது, இந்த பக்கம் யூரின் போறது பெருசா இருக்குது, இதெல்லாம் தவறு. ஒரே பாத்ரூம்ல 2 பேர் என்ன செய்யக்கூடாது, ஒரே சமயத்துல போறது கூடாது, தவிர்த்து கொள்ள வேண்டும். என்னம்மா, சின்ன சின்னதா இருக்குன்னா நம்ம அதாவது நம்ம ஒரு முஸ்லிமா இருக்கக்கூடிய நாம எல்லோருக்கும் முன்னால எல்லோரும் தெரியும் விதமாக என்ன செய்யறது, நம்முடைய மறைவிடங்களை காட்டிக்கொண்டு இருப்பது சரியானதல்ல. சரிங்களா? மறைத்து கொள்ளணும், வெட்க உணர்வு இருக்கணும் நமக்கு. அதைத்தான் நபி அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக கற்றுத்தராங்க. இப்ப நபி அவர்கள் இரவினுடைய இருளிலே மறையும் அளவிற்கு நடந்து போனாங்க. பிறகு அவங்களுடைய தேவையை முடித்துட்டு வந்தாங்க. வந்த பிறகு ஒது செய்வதற்காக தண்ணீர் பாத்திரத்தை நபி அவர்களுக்கு நான் என்ன செய்தேன், சாய்த்து ஊற்றினேன். நபி அவர்கள் அந்த தண்ணீரை பிடித்து என்ன செஞ்சாங்க, முகத்தை கழுவினார்கள். அதே போல அவங்க கம்பளி ஆடை அணிந்திருந்தாங்க, கம்பளியால் ஆன ஒரு ஜிப்பா அணிந்திருந்தார்கள். எனவே அந்த ஜுப்பாவிலிருந்து கையை வெளியே கொண்டு
கையை கழுவ முடியாத நிலை இருந்த காரணத்தினால் நபி அவர்கள் கீழாக அந்த கையை வெளியே கொண்டு வந்து கைகளை முழங்கை உட்பட என்ன செய்தார்கள், கழுவினார்கள். பிறகு தலைக்கு மசஹ் செய்தார்கள். பிறகு அவர்களுடைய அந்த காலில் அணிந்திருந்த சாக்ஸை, காலில் வந்து அணிந்திருந்த ஹுஃப்னு சொன்னா அந்த ஷூஸ், நபி அவர்கள் அணிந்திருந்த அந்த ஷூவை கலட்டுவதற்காக நான் குனிந்தேன். இப்ப முகைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நம்முடைய தந்தை, நம்முடைய உம்மாவுக்கு, நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு உதவி செய்யணும் என்பதை காட்டுது. இப்ப தந்தை வர்றாங்க அப்படின்னு சொன்னா கதவை அப்படி திறந்து அவங்களுக்கு முன்னால போறதுக்காக நம்ம கதை திறந்து விடணும். புரியுதுங்களா? உம்மா வர்றாங்க, உம்மா ஏதாவது கையில ஒரு சுமை வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா உதவி செய்யணும். சுமைன்னு சொன்னா ஏதாவது வெயிட் வச்சிருக்கிறாங்க, திங்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க தூக்க விட்டுட்டு நம்ம கையை ஆட்டிட்டு வரக்கூடாது, உதவி பண்ணணும். பாருங்க, இந்த ஒழுக்கத்தை சஹாபியான முகைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடத்துல கடைபிடிக்கிறாங்க. இப்ப நபி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதை கலட்ட வேண்டாம், விட்டு விடுங்கள், நான் அந்த 2 சூஸையும் நான் ஒதுவோடு சுத்தமாக இருக்கும் நிலையில் அணிந்தேன் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் அந்த சூஸை என்ன செஞ்சாங்க, அப்படியே கையால் மசஹ் செய்தார்கள், தடவினார்கள். ஷூஸ் சொன்னா அப்போ உள்ளது தோலால் செய்யப்பட்டதாக ஷூஸ் மாதிரியான அமைப்புல இருக்கும். இப்ப கூட சில பேர் அந்த மாதிரி அணிகிறாங்க. சரிங்களாமா? பாரக்கல்லா ஃபீக்கும். குளிர் காலத்துல அவங்க அதான் போட்டு இருப்பாங்க. பாரக்கல்லா ஃபீக்கும். இப்ப வந்து கொஞ்சம் மாடலா அட்வான்டேஜா இருக்குது. பாரக்கல்லா ஃபீக்கும். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்தி காட்டுகிறது? சுத்தமான நிலையில் ஷூஸ் நம்ம போட்டிருக்கிறோம், அதே போல சாக்ஸ் போட்டிருக்கோம் சொன்னா பொது செய்யும் போது அதை கலட்ட தேவையில்லை, அதற்கு மேல மசஹ் செய்தாலே போதுமானது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, அடுத்ததாக நாம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஷூஸ் சாக்ஸ் மேல எத்தனை நாட்கள் வரைக்கும், எவ்வளவு நேரங்கள் வரைக்கும் நாம மசஹ் செய்து கொள்ளலாம், அதனுடைய கால அளவு என்ன? ஊரிலே இருக்கக்கூடியவங்க ஒரு பகல் ஒரு இரவு, அதாவது 24 மணி நேரங்கள் வரைக்கும் அதை அவங்க அணிந்திருக்கக்கூடிய சாக்ஸை கலட்டாம அதுக்கு மேல மசஹ் செய்து கொள்ளலாம். ஷூஸையும் கலட்டாம. அதாம்மா சீதேவி, பாரக்கல்லா ஃபீக்கும். அதான் இந்த பாடம் படிக்கிறோம். கலட்டாம நீங்க சுத்தமாக இருக்கும் நிலையில் ஒது செய்த பிறகு சாக்ஸை போட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து கலட்ட தேவையில்லை. கலட்டினா ஒது அதனுடைய சுத்த நிலை முறிந்து விடும். கலட்டாம அப்படியே இருக்கிறீங்கன்னு சொன்னா அப்படியே நீங்க என்ன செய்யலாம், அப்படியே மசஹ் செய்து கொள்ளலாம். சரிங்களாமா? பாரக்கல்லாஹு ஃபீக். ஒரு நாள், அதாவது ஒரு பகல் ஒரு இரவு, 24 மணி நேரங்கள். அதுவே பயணத்தில் இருந்தால் 3 நாட்கள் வரைக்கும் என்ன செய்யலாம், கலட்டாமல் மசஹ் செய்து கொள்ளலாம். சரிங்களாமா? 3 days, 3 நாட்கள் பயணத்தில் டிராவல் இருக்கும்போது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆமாமா, டைமும் பண்ணிக்கொள்வோம். அதையும் நான் உஸ்தாத் சொல்லுவேன், பின்னால வருது பின்னால வருது. சிதை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது எல்லாரும் கேள்வி கேட்டீங்கன்னா டைம் போயிடும். சரி, இதற்கான ஆதாரத்தை பாருங்கள். அன் ஷுரைஹ் இப்னு ஹானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க. இவங்க ஒரு தாபிஇ. இவங்க யாருமா? தாபிஇ. சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சஹாபாக்கத்திலே கல்வி பயின்ற தாபிஇ. உங்க பேர் என்ன? ஷுரைஹ். சொல்லுங்க. ஷுரைஹ் இப்னு ஹானி ரஹிமஹுல்லாஹ். பாருங்க, அவங்க எல்லாம் வந்து கல்வி தேடுவதில், கல்வி கற்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத இது தொடர்பான விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட போய் கேட்கிறாங்க. அதைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்அலுஹா அனில் மஸ்ஹி அலல் ஹுஃபைன். 2 ஹுஃப்கள் மீது, ஷூஸ் காலில் அணியக்கூடிய அந்த பாதம், காலணி, அதாவது செப்பல் கிடையாது, காலை முழுவதுமாக மூடி இருக்கக்கூடிய ஷூஸ், அதன் மீது மசஹ் செய்வதை பற்றி நான் கேட்டேன். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அலைக பி இப்னி அபி தாலிப். அபு தாலிபுடைய மகனாரான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
நமக்கெல்லாம் தாயாராக இருக்கக்கூடிய அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நிறைய குர்ஆன் வசனங்களையும் நிறைய சட்டங்களையும் கற்றறிந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியாத ஒரு சட்டத்தை தெரியாது எனக்கு, நீங்க போய் தெரிந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவம் எதை விளக்குது? தெரியாத ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு சொல்லணும். எதையாவது என்ன செய்யக்கூடாது? தெரிந்த மாதிரி சொல்லக்கூடாது. புரிந்துங்களாமா? இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அந்த சட்டம் தெரியாதனால அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். உடனே ஷுரைஹ் இப்னு ஹானி ரஹிமஹுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கல்வி கற்றுக்கொள்ள போறாங்க. தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனத்துக்கு ஏற்ப செயல்படுறாங்க. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா தெரிந்தவர்களிடம் போய் கேளுங்கன்னு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறான். அதன் அடிப்படையில் தாபிஇ சஹாபாக்குடைய காலத்தில் வாழ்ந்த ஷுரைஹ் இப்னு ஹானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிக்கு மஸஹ் செய்வதனுடைய கால அளவாக 3 நாட்களை ஏற்படுத்தினார்கள். அப்ப ஒரு பயணி ஷூஸ் சாக்ஸ் மேல அவங்க மஸஹ் செய்வதற்கான கால அளவு எத்தனை நாட்கள்மா? 3 நாட்கள், 3 days. அதுவே ஊரில் தங்கி இருக்கக்கூடியவராக இருந்தால் யௌமன் வ லைலத்தன், ஒரு நாள், ஒரு பகல், ஒரு இரவாக நபி அவர்கள் கால அளவை ஏற்படுத்தினாங்க. அப்ப நீங்க இப்பெல்லாம் நமக்கு குளிர்காலம் வருது, குளிர்காலம் வருது, நல்ல குளிராக இருக்கக்கூடிய சமயத்துல ஃபஜர் தொழுதுட்டு அந்த ஒதுவுடைய நிலையிலே நீங்க சாக்ஸ் போட்டீங்கன்னு சொன்னா, ஸ்கூல்ல போய் லுஹர் தொழுவுறீங்க, அஸ்ர் தொழுவுறீங்க அப்படின்னு சொன்னா சாக்ஸ் என்ன செய்ய தேவையில்லை, கலட்ட தேவையில்லை. அப்படியே இரவுல எல்லாம் நல்ல குளிரா இருக்கும், அப்படியே அதே சாக்ஸோட நாம என்ன செய்யலாம், தூங்கலாம். தூங்கிட்டு அடுத்து ஃபஜருக்கு நம்ம எழுந்திருக்கும் போது தஹஜ்ஜுத் தொழுறீங்கன்னா அப்பவும் நம்ம மஸஹ் செய்து கொள்ளலாம். அடுத்த ஃபஜருக்கு நீங்க எழுந்திருக்கும் போது அப்ப இன்னும் 24 மணி நேரம் நீங்க அதுக்கு பின்னால தானே நீங்க போட்டீங்க, ஃபஜர்லையும் கலட்டாம அப்படி என்ன செஞ்சலாம், நீங்க தொழுதுட்டு அதன் பிறகு நீங்க குளிக்க போறீங்கன்னா குளிச்சுட்டு ஒது பண்ணிட்டு திரும்ப போட்டுக்கொள்ளலாம். புரியுதுங்களாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, எப்படி நாம மஸஹ் செய்வது? சூஸ் ஹுஃப்னு சொன்னா சூஸ், நான் மோசான்னு முன்னால சொல்லிக்கிட்டு இருந்தேன். மோசாண்டா அதுக்கு என்னன்னு எனக்கு தெரியும், எங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்தது. ஆனா இதுக்கு ஹுஃபுக்கு என்ன மீனிங் தான்? ஷூஸ், முழு காலனி என்று தமிழ்ல நம்ம சொல்லலாம். முழு காலனி செப்பல் இருக்குது, அது வெறும் கால் பாதத்தை மட்டும்தான் மறைக்கக்கூடியதாக இருக்கும், கால் பாதத்துக்கு கீழாக இருக்கும். ஷூஸ் காலினுடைய மேல் பகுதியும் மூடியதாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு பெயர் தான் என்னது? ஹுஃப், ஹிதா என்று மற்றொரு பெயரும் அரபியில சொல்லப்படும். ஜௌரப், ஜௌரப் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாக்ஸ். இந்த இரண்டையும் மஸஹ் செய்வதுடைய முறை என்னன்னு சொன்னா, இந்த கையை வைத்து மேல் புறத்தை தடவுறதுதான், கீழ்ப்புறத்தை தடவுறதெல்லாம் கிடையாது. மேல மட்டும் தடவுறதுதான் மஸஹனுடைய முறையாகும். சரிங்களாமா? இப்படி மேல ஒரு தடவுனா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அடுத்து இல்ல அடுத்துமா பெண்கள் அணியக்கூடிய அந்த முக்காடு, அதே போல ஆண்கள் அணியக்கூடிய இமாமா, முன்னால அமாம், ஆனா இதோடைய அரபு மொழி இமாமா. சரிங்களா உஸ்தாத்? இமாமா தலப்பாகை, தலப்பாகை மற்றும் அதே போல பெண்கள் அணியக்கூடிய முக்காடு. இந்த தலப்பாகை முக்காடுகள், இந்த முக்காடை பெண்கள் அணியும் போது, ஆண் தலப்பாகை அணியும் போது சுத்தமான நிலையில்தான் அணிய வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை. சுத்தம் இல்லாமலும் என்ன செய்யலாம், அணியலாம். அணிந்த நிலையிலே அவங்க அதை கலட்டுவது சிரமமாக இருக்கும் போது மேல என்ன செய்வார்கள், மஸஹ் செய்து கொள்வார்கள். மஸஹ் செய்வது கூடும். சரிங்களாமா? வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. ஷூஸ் அணியும் போதும் சாக்ஸ் அணியும் போதும் சுத்தமான நிலையில அணிய வேண்டும், அங்க அது நிபந்தனை. ஆனா தலப்பாகை அணியும் போதும், நம்ம ஊர்ல பெரியவங்க தலப்பாகை அணிவாங்க,
சரிங்களா? அதே போல பெண்கள் முக்காடு அணியும் போதும் ஒது அங்க தேவை, சுத்தமான நிலையில் அணிய வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. அதை தான் இங்க குறிப்பிடுகிறார்கள். மின் கைரி அன் நல்பிஸஹுமா அலா தஹாரத்தின், தஹாரா இல்லாமல், தஹாராவின் மீது அந்த ரெண்டையும் அணிய வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. சரிங்களாமா? சரி, அதற்கான ஆதாரம் தலப்பாகை மற்றும் முக்காடின் மீது மசஹ் செய்வதற்கான ஆதாரம் என்னன்னு சொன்னா, அன் அனிபினி முகீரா முகீரத் இப்னி ஷுஅபா அவங்க அறிவிக்கிறாங்க, அன் அபீஹி அவங்களுடைய தந்தையிடம் இருந்து, قال بكر وقد سمعت من ابن مغيرة, பக்ர் ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க, நான் இப்னு முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து நான் கேட்டேன், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவத்தஅ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்தார்கள், ஃபமஸஹ பினாசியத்திஹி, தன்னுடைய முன்னெற்றி அல்லது முன்னற்றின் ரோமத்தை மஸஹ் செய்தாங்க. அப்படி மஸஹ் செய்யும் போது அதுக்கு மேல இங்கிருந்து மஸஹ் செய்ய ஆரம்பிப்போமா இல்லையா? நெற்றியிலிருந்துன முன்னெற்றின் ரோமத்தில இருந்து மஸஹ் செய்த ஆரம்பிப்போம். இங்கிருந்து நபி அவர்கள் மஸஹ் செய்ய ஆரம்பித்தார்கள். அதுக்கு மேல இருந்த வஅலல் இமாமா, தலப்பாகின் மீதும் என்ன செய்தார்கள்? மஸஹ் செய்தார்கள். வஅலல் ஹுஃபைன், காலில் அணிந்திருந்த 2 ஷூஸ், முழு காலணியின் மீதும் என்ன செய்தார்கள்? நபி அவர்கள் மஸஹ் செய்தார்கள். சரிங்களா? அப்ப இந்த செய்தி அக்ரஜஹு முஸ்லிம், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் 274வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். இந்த செய்தி நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. தலப்பாகையின் மீது மஸஹ் செய்வதற்கு ஆதாரமாக இருக்குது. தலப்பாகை என்ன செய்ய தேவையில்லை, கலட்டி திரும்ப மாட்ட தேவை இல்லை. அதே போல தலப்பாகை அணியும் போதும், அதே போல பெண்கள் தலைக்கு மேலாக முக்காடு அணியும் போதும் சுத்தமான நிலையில் அணிய வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. சரிங்களா? சுத்தமான நிலையில அணிந்தாலும் அது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. சுத்தமான நிலையிலேயே அவங்க அணிந்துட்டு அந்த மாதிரி என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். அந்த கருத்தை போன ஆண்டு நம்ம சொல்லியிருந்தோம். பாரக்கல்லாஹ் ஃபீக். 2வதாக மழைக்காலத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சட்டம் என்னன்னு சொன்னா அத்தயம்மும், தயம்மம் செய்தல். இப்ப மழைக்காலம் ஆயிடுச்சுன்னு சொன்னா தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை நமக்கு ஏற்படலாம். கடினமான குளிர் இருக்கின்ற காரணத்தினால், அல்லது நோய் இருக்கின்ற காரணத்தினால், சரிங்களா, அல்லது தண்ணீரை பயன்படுத்தினால் ஜுரம் வந்துவிடும் என்ற பயம் இருக்கக்கூடிய சமயங்களில் மார்க்கம் நமக்கு சலுகை தருகிறது. அது என்ன சலுகை? தண்ணீரை பயன்படுத்தாமல் தயம்மம் செய்யக்கூடிய இலகுவான நிலையை மார்க்கம் கற்றுத்தருகிறது. அதே போல டிராவல் இருக்கும்போது தண்ணீர் இல்லைன்னு சொன்னா அப்ப தண்ணீரை வைத்து ஒது செய்ய வேண்டிய அங்க வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் அந்த இடத்துல நாம என்ன செய்து தொழுகை நிறைவேற்ற வேண்டும்? தயம்மம் செய்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். மார்க்கம் நமக்கு தயம்மம் செய்வதை ஜாயிஸாக, ஆகுமானதாக ஆக்கியிருக்கிறது. ஒது செய்ய முடியாத, தண்ணீரால் ஒது செய்ய முடியாத காலகட்டங்களில். அல்லாஹு தஆலா சூரா அன்-நிசா 43வது வசனத்தில் கூறுகிறான், வ இன் குன்தும் மர்தா, நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது நீங்கள் பயணத்தில் இருந்தால், அவ் அல்லது ஜா அஹதும் மின்கும் மினல் காயித்தி, உங்களில் ஒருவர் மலம் கழித்து வந்திருப்பாரையானால், அவ் அல்லது லாமஸ்துமன் நிசா, நீங்கள் பெண்களிடத்திலே நீங்கள் சேர்ந்திருப்பீர்களேயானால், ஃபலம் தஜிது மாஅன், சுத்தமாகிக் கொள்வதற்காக தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, தூய்மையான பூமியின் மேல்பரப்பை நீங்கள் தயம்மம் செய்து கொள்ளுங்கள். ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வைதீக்கும், உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் நீங்கள் மஸஹ் செய்து கொள்ளுங்கள். இப்ப கேள்வி, அல்லாஹு தஆலா மஸஹ் செய்யக்கூடிய முதல் உறுப்பாக சொல்லி இருப்பது என்ன? எந்த உறுப்பை முதலில் சொல்லியிருக்கிறான்? முதலில் முகத்தை மஸஹ் செய்ய வேண்டும், 2வது கைகளை மஸஹ் செய்ய வேண்டும். சரிங்களாமா? தயம்மம் செய்ய வேண்டும். சரி, இன்னல்லாஹ கான அஃபுவன் கஃபூரா,
நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக பிழைகளை பொறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். சரிங்களா? அப்ப நாம அசுத்தமான நிலையில் இருந்தால் சுத்தமாவதற்காக குளிக்க வேண்டும் என்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். தொழ வேண்டும் என்றால் தண்ணீர் இருக்குமையானால் தண்ணீரை வைத்து ஒது செய்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும் என்ற நிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆனால் ஒது செய்ய முடியாத நிலை நமக்கு ஏற்படுமையானால், குளிக்க முடியாத நிலை நமக்கு ஏற்படுமையானால், அதே அல்லாஹு தாலா இலகுவான நிலையான தைமத்துடைய நிலை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். தூய்மையான பூமின்னா அசுத்தம் இல்லாத இடம். சரிங்களா? அசுத்தம் இல்லாத. சரி, எப்படி நாம தயமம் செய்வது? தயமம் செய்யும் முறை, முதலில் என்ன செய்யணும் சொன்னா, ஒரு அடி பூமியில அடிக்க வேண்டும். ஒரு அடி என்னமா பூமின்னா தரை. ஒரு அடி தரைய பூமியில மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் நம்ம தயமம் பண்ணலாம் என்பதை இதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். ஒரு அடி அடித்து அதை வைத்து என்ன செய்ய வேண்டும்? முகத்தை, இங்க பாருங்க, விரல்களுக்கு பதில் அந்த விரல் கையினுடைய உள் விரல் பகுதியை என்ன செய்யணும் சொன்னா முகத்தை தடவ வேண்டும். அதை வைத்து முகத்தை தடவ வேண்டும். அப்புறம் உள்ளங்கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கையை வைத்து முதலில் வலது கையினுடைய மேல்புறத்தை தடவ வேண்டும், மணிக்கட்டு வரைக்கும் தான். அடுத்து வலது கையை வைத்து இடது கையினுடைய மேல்புறத்தை தடவ வேண்டும். அவ்வளவுதாமா. இதாமா தயமம். தயமம் ரொம்ப ரொம்ப இலகுவானதா அல்ல அதிகமான கஷ்டமானதா? ரொம்ப இலகுவானது. இந்த தயமத்தை யார் ஏற்படுத்தியது? அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். தயமத்தினுடைய இலகுவான சட்டத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ். ஒது செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ். அப்ப ஒது செய்ய முடியாத சமயத்தில் தயமம் செய்து தொழுகை நிறைவேற்றக்கூடிய சலுகையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த சலுகை பின்பற்றுவதை அல்லாஹ் என்ன செய்கிறான்? விரும்புகிறான். சரிங்களாமா? எனவே நமக்கு சிரமம் ஏற்படுமையானால், தண்ணீரை பயன்படுத்த முடியாத குளிர், கடுமையான குளிர் இருக்குது, அல்லது நமக்கு ஜுரமா இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுமா? தயமம் செய்து தொழுகை நிறைவேற்றி விட வேண்டும். தொழுகை என்ன செய்யக்கூடாது? தொழுகை மிஸ் பண்ணக்கூடாது. காலையில எழுந்திருக்கிறீங்க, குளிக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குது, ஆனா ரொம்ப கடுமையான குளிரா இருக்குன்னா என்ன செஞ்சிடணும்? உடனே தயமம் பண்ணி தொழுகை நிறைவேற்றி விட வேண்டும். அடுத்து பாருங்க, எங்கெங்கெல்லாம் தயமம் செய்யலாம்? தயமம் செய்வதற்கு மண்ணில் மட்டும்தான் தயமம் செய்ய வேண்டுமா அப்படின்னா இல்லை. மாறாக பூமியினுடைய மேல் பரப்பில் இருக்கக்கூடிய தூய்மையான பகுதிகளில் எல்லாம் நாம என்ன செய்யலாம்? நாம தயமம் செய்யலாம். எதெல்லாம் தயமம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா, சுவற்றின் மீது தயமம் செய்யலாம். சுவற்றில் ஒரு அடி அடித்து தயமம் செய்யலாம். மலைகள் மீது என்ன செய்யலாம்? தயமம் செய்யலாம். மலைன்னு சொன்னா மவுண்டைன். அதே போல மேட், சஜ்ஜாதா, நாம தொழக்கூடிய அந்த மேட்டு, முசல்லா, அதுல நம்ம என்ன செய்யலாம்? சுத்தமான முசல்லால அடித்து தயமம் செய்யலாம். அதே போல மெத்தை, நாம பட்டு இருக்கக்கூடிய அந்த மெத்தை இருக்கு பார்த்தீங்களா, பெட், அதுலயும் நம்ம என்ன செய்யலாம்? தூய்மையான அந்த பெட்டில அடித்து தயமம் செய்து கொள்ளலாம். மண்ணில் மட்டும்தான் தயமம் செய்ய வேண்டும் என்ற குறிப்பு கிடையாது. காரணம், அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய சஈதன் தய்யிபன் என்பது பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய பரப்பு, பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய பொருட்கள், பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சுத்தமான பொருட்களை எல்லாம் அது எடுத்துக்கொள்ளும், சுத்தமானவற்றை எடுத்துக்கொள்ளும். அது என்னன்னு சொன்னா சுவர், அதே போல விரிப்பு, அதே போல மவுண்டைன், அதே போல நாம படுக்கக்கூடிய அந்த மெத்தை. சரிங்களா? அதே போல வாகனத்துல போறீங்கன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இருக்கை ஷீட். சரிங்களாமா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதே போல பிளைட்ல போகும்போது உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஷீட்டிலே நம்ம என்ன செய்யலாம்? தயமம் செய்து தொழுகை நிறைவேற்றி விடலாம். என்னம்மா? வாட்டர் கொஞ்சமா தான் இருக்குது, நம்ம அதிகமா பயன்படுத்த முடியாது, ஒது செய்யறது கஷ்டமா இருக்கும் அங்க. ஆகையால் அங்க தயமம் பண்ணி உட்கார்ந்த இடத்திலேயே நாம ஜம்மு கஸ்ர் செய்து தொழ வேண்டும். அது பயணத்தினுடைய தொழுகையில நாம அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். பயண தொழுகையில தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் 2 நேர தொழுகைகளை மழை மற்றும் குளிர்காலங்களில் சேர்த்து தொழுவதின் சட்டங்களை அடுத்த வாரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. இப்ப இன்றைய வகுப்பில் நாம நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொண்டோம்?
மசஹ் செய்வதை பற்றி தெரிந்து கொண்டோம், தயமம் செய்வதை பற்றி தெரிந்து கொண்டோம். தெரியாத விஷயங்களை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். அதே போல தாபியின்கள் கல்வி கற்பதில் எந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம தெரிந்து கொண்டோம். அதே போல பெரியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். இந்த மாதிரியான நல்ல ஒழுக்கங்களையும் இன்றைய வகுப்பில் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல விஷயங்களை வாழ்க்கையில கொண்டு வரலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக. நீங்க எல்லாம் சாலிஹான பிள்ளைகளா இருப்பீங்களா? இந்த விஷயம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சாலிஹான நல்ல பிள்ளைகளா மாறுவதற்காக மாற்றிக்கொள்வீர்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஏன் வாய் எப்படி? இன்ஷா அல்லாஹ் செய்யணும். புரியுதுங்களாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அதே போல கவனிங்க, யாரும் சேட்டை பண்ணாம அப்படியே அழகா எழுந்து நில்லுங்க. தொழுகைக்காக போறவங்க மட்டும் போங்க, சபர் செய்யுங்க.